சினி ஆர்டினிக் ஐடியிலேருந்து கமெண்ட் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓமக்களி வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓமக்களி பார்த்திங்கன்னா பிரசவமான பெண்கள் வந்து டெலிவரிக்கு பிறகு வந்து சாப்பிடக்கூடியது. அவங்க உடம்பு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஓமக்களி செஞ்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 2 நாளில் காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடாதீங்க. சப்போஸ் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் சாப்பிட்லாம். டெலிவரி ஆகிற பெண்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணும்னு தேவையில்லை. டெலிவரியான பெண்கள் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஓமக்களியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 3 நாள் மட்டும் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஸ்பூன் வச்சு பக்குவமாக தண்ணி எதுவும் படாமல் பக்குவமாக வச்சு சாப்பிட்லாம். 3 நாள் வரைக்கும் கெடவே கெடாது. நெக்ஸ்ட்டு அணுக்கர்ணாங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மீனை வந்து தண்ணியில் வச்சு வேக வைக்கக்கூடாது, இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு வேக வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சுறா வந்து புட்டு செய்யும்போது இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு தான் வேக வைப்பாங்க. இது வந்து உண்மை தான். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நான்வெஜ் எதுவும் நாங்கள் சேர்க்க மாட்டோம். ஏன்னா வந்து விரத நாளுக்கெலாம் இட்லி பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நான்வெஜ் பாத்திரத்தில் நான் சேர்க்கல. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து நான்வெஜ் பாத்திரத்துலேயே நான் வந்து மீனை போட்டு வேக வச்சேன். அதுதான் ரீசன். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ரீசன் கிடையாது. இன்றைக்கி வீடியோ பார்த்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்குள்ள நியூ வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து என் சேனல் மூலமாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கடம்பு ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பீச்சில், ரோட்டு கடைகளில், திருவிழா, அதாவது கோயில் திருவிழாக்கள்லாம் இது வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுக்கிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதித்து பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்புறம் வந்து கொதிக்க விடணும். நான் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அந்தளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சைனா கிராஸ், அகர் அகர்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், சின்ன பேக்கிங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம்லேருந்து ஒரு 7 கிராம் வரைக்கும் நம்ம வந்து பாலில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். பாக்ஸில் சைனா கிராஸ்ன்னு போட்டிருக்கோம், பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் அகர் அகர். இது வந்து பார்த்திங்கன்னா பால் பவுடர். இது வந்து நமக்கு நிறைய தேவைப்படாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சின்ன பாக்கெட் நம்மளுக்கு போதும். நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட் தான் வாங்கி வச்சுருக்கேன். சின்ன சின்ன கடைகளில் சின்ன பாக்கெட், அதாவது 10 ரூபாய்க்கு பாக்கெட் கிடைக்கும், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு சிம்மில் வச்சுட்டு இந்த பால் பவுடர் இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணுறோம். இது சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அகர் அகர் எடுத்து வச்சுருந்தோம். அகர் அகர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிராம்லேருந்து ஒரு 7 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 7 கிராம் வரைக்கும் இருக்கும். இதை வந்து சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அகர் அகர் சேர்த்த பிறகு சிம்மில் வச்சே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அகர் அகர் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கரைஞ்சி வரட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகர் அகர் நல்லா கரைஞ்சது பிறகு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிடுறேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்திங்க அப்படின்னா திகட்டுற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அதனால் வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே சேர்த்துக்கோங்க, லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணியாச்சு. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு கொஞ்சமாக வற்றி வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா கடம்புனாலே பொதுவாக பசுமாடு கன்றுணும். அந்த டைமில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்குள்ளே உள்ள பாலை வந்து கன்றுக்குட்டிக்கு கொடுத்துட்டு மீதி உள்ள பாலை நம்ம வந்து கடம்பு செஞ்சு சாப்பிடுவோம். அதுதான் கடம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பீச் சைடில் வந்து கடம்புன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. பீச் சைடில் இல்லைனா வந்து முக்கியமாக கோயில் திருவிழாக்களில், ரோட்டு கடைகள்லாம் இந்த மாதிரி செஞ்சு, முக்கியமாக சென்னையில் வந்து நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பீச்சில், மெரினா பீச்சில், பெசன்ட் நகர் பீச்லாம் இந்த கடம்பு செஞ்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து இப்படி தான் செய்கிறாங்க. உங்கள் வீட்டிலே வந்துங்க நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே வீட்டில் வந்து அகர் அகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு திக்கான, அதாவது ரொம்ப திக்காக இருக்கணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு பால் வற்றி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளரில் வந்து நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டம்ளர், ஒரே மாதிரி உள்ள டம்ளர் ஒரு 4 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து டம்ளரை சுற்றி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெய் இல்லை அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. டம்ளர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் கொதிக்க வச்சுருந்தோம்ல, பால் கொதித்து வற்ற வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பால் வந்து நான் இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ml மட்டும் கொஞ்சம் குறைஞ்சி வற்றி வந்தால் போதும். அதாவது பால் வந்து 50 ml அளவுக்கு கொஞ்சம் வற்றி வந்தால் போதும். அதுக்கு பிறகு நம்ம பால் பவுடர் அகர் அகர்லாம் சேர்ப்போம்ல, கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும். அதனால் வந்து 50 ml மட்டும் கொஞ்சம் வற்றி வந்தால் போதும். அதுக்கு மேலே வற்ற விட வேண்டாம், ரொம்ப திக்காயிரும். அதனால் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை தண்ணிக்குள்ளே வச்சுக்கலாம். டம்ளர் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து இதை வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகே, லேசாக கத்தி வச்சு ஓரங்களில் லேசாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் அகரகர் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 hour மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பிளேட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டம்ளரை வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி அந்த பிளேட்டில் வந்து கவுத்தி போட்டிங்க அப்படின்னா அழகான ஷேப்புக்கு வந்துடும். பீச்சில் வந்து இந்த ஷேப்பில் தான் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பெரிய டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம். பீச்சில் இதோடய குட்டி டம்ளரில் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதே ஷேப்பில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.